திமுகவின் மூத்த தலைவர் திரு TKS இளங்கோவன் இணைப்பில் இருக்கா. சார் வணக்கம். வணக்கம். திமுக பெரிய அளவுக்கான ஊழல் செய்திருக்கிறது, போக்குவரத்து ஊழல், டாஸ்மாக் ஊழல்னு நிறைய ஊழல் செய்திருக்கிறது. தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் நாங்கள் எலெக்ஷன்ல மக்கள் முன்னாடி பிரச்சாரமாக வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஊழல் எதிர்ப்புங்கிற இடத்துல அதிமுகவும் பாஜகவும் இணைந்திருக்கிறார்கள். 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? அதாவது 2026 தேர்தல் களம் இந்த கடந்த 4.5 ஆண்டு காலமாக அல்லது தேர்தல் வரும் வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எங்கள் தலைவர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கி இருக்கிற திட்டங்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு முன்னேற்ற பாதையிலே எடுத்து செல்வதற்கான திட்டங்கள், இவை அனைத்தும் மக்களுக்கு தெரியும். அதனால்தான் அவர் செல்லும் இடமெல்லாம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது. இதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவே ஒரு செயல்படும் முதலமைச்சர், மக்களுக்கான ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கும் முதலமைச்சர் இவரை எப்படி தோற்கடிப்பது என்று தெரியாமல் எதையாவது செய்ய வேண்டும் என்று அதிமுகவை மிரட்டி, அவருடைய எடப்பாடியுடைய மகனை மிரட்டி, அவருடைய சம்பந்தியை மிரட்டி, நண்பர்களை மிரட்டி, அதன் மூலமாக அதிமுகவை அடிபணிய வைத்திருக்கிறது பாஜக. அந்த வகையிலே இன்றைக்கு அவர்கள் கூட்டணியிலே இணைந்திருக்கிறார்கள். ஆனால் அதிமுக தரப்புல வச்ச எல்லா டிமாண்டையும் ஏத்திருக்காங்களே அவங்க. திரு அண்ணாமலையை மாற்றணும் அப்படின்னு ஏற்கனவே வலியுறுத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. இப்ப திரு நயினா நாகேந்திரன் புதிய தலைவராக பொறுப்பேற்கிறார். அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னா திரு அமித்ஷாவே சொல்றாரு. உட்கட்சி விவகாரங்களை நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இபிஎஸ்க்கு கிடைத்த வெற்றி தானே இது? அது இபிஎஸ்க்கு கிடைத்த வெற்றி அல்ல. இபிஎஸ்க்கு ஒருவேளை அந்த அவருடைய மகனை விட்டு விடுவார்கள், சம்பந்தியை விட்டு விடுவார்கள் என்ற நிலைப்பாடு வேண்டுமானால் அவருக்கு கிடைத்த வெற்றியாக இருக்குமே தவிர, கொள்கை அடிப்படையில் எதை அவர்கள் அதிமுக சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? அதிமுக இங்கேயே அச்சப்படுகிறார்களே. நீட் தேர்வுக்கு எதிராக ஒரு கூட்டம் நடத்தினால் வர மறுக்கிறார்கள். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பேச சொன்னால் உள்ளே ஒன்று பேசிவிட்டு வெளியே ஒன்று பேசுகிறார்கள். பாஜகவை எப்படி திருப்திப்படுத்துவது என்று பார்க்கிறார்கள். இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டு விரோதி பாஜக. தமிழ்நாட்டு மக்கள் முன்னேறக்கூடாது, அவர்கள் கல்வியை அழித்து விட வேண்டும், அவர்களுக்குள்ள வேலை வாய்ப்புகளை அழித்து விட வேண்டும், இங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சியோடு இவர்கள் சேர்ந்தால் இவர்களும் அவர்களோடு சேர்ந்து அழிந்து போவார்கள் என்பதுதான் உண்மை. காரணம், நாங்கள் நம்புவது திமுக ஆட்சி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கிற நல்ல பல திட்டங்கள் மக்களிடையே எவ்வளவு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. முதலமைச்சர் செல்லுமிடமெல்லாம் அவருக்கு கிடைக்கிற வரவேற்பு. இதன் அடிப்படையிலே நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம், எத்தகைய கூட்டணி அமைத்தாலும். ஏனென்றால் 2021 அதிமுக பாஜக கூட்டணி தான் இருந்தது. அப்பொழுதும் நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சியிலே அமர்ந்தோம். நன்றி. ஆட்சி தான் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றி. இணைப்பில் உள்ள கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி.